அரியலூர் மாவட்டம் திருமானூரில் ஒன்றியத்தில் சன்னாவூர், ஆக்கினூர், குன்றத்துடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காசோள பயிர்களின் கதிரில் மணிகள் இல்லாமலும் மிக மிக சிறிய அளவில் கதிர்கள் காணப்படுகிறது. இதனால் ஏக்கருக்கு 35 மூட்டை மகசூல் கிடைத்த நிலையில் இவ்வாண்டு 5 மூட்டையாவது கிடைக்குமா என்ற கவலையில் விவசாயிகள் உள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராம்குமார் மக்காசோள விவசாயிகளிடம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மானாவாரி விவசாய நிலங்களில் தற்பொழுது இந்த விவசாயிகளானது முத்து சோளத்தை தற்போது சாகுபடி செய்துள்ளனர். கடந்த 3-4 ஆண்டுகளாக இந்த முத்து சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழுக்களின் தாக்குதல் பெருமளவில் இருந்ததால் மக்காசோள விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். ஆனால் இந்த வருடம் படைப்புழுக்களின் தாக்குதல் பெருமளவில் குறைந்துவிட்ட நிலையில் தற்போது மக்காசோள விவசாயிகளுக்கு மற்றொரு பிரச்சனையானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான் தற்போது நம்ம விவசாயிகள்ட்ட என்னன்னு கேட்க போகிறோம். ஐயா சொல்லுங்கள். சோளம் தான் போட்டிருக்கோம். மக்காசோளம் தான் நம்ம ஊரில் அதிகம். அதில் தட்டெல்லாம் நல்லா உருப்படியாக இருக்குது. ரோட்டில் போகும்போது பார்த்தா சோளம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சு அந்த தட்டையை விரித்து பார்த்தோம் அப்படின்னா வெறுங்க பாருங்கள், வெறும் மணி பிடிக்காமல் வெறும் தட்டையாகவே நிற்குது. இதில் ஏக்கர் 30-35 மூட்டை 2 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இந்த வருஷம் என்னன்னாக்கா விவசாயம் படுடி அடிச்சிருச்சு. இதில் மிஞ்சி போனால் அடித்தோம்னா ஏக்கருக்கு ஏதோ ஒரு 7-8 மூட்டை 5-6 மூட்டை அது தான் வரும். அது நாங்கள் ஏக்கருக்கு 4 மூட்டை உரம் 5-6 உரம் போட்டு 2 மருந்து அடித்து அது பில்லு பொறுக்கிறதுக்கு ஆளுக்கு 400 ரூபா கொடுத்து இதில் ஒன்றும் மிஞ்சிற மாரி தெரியல. இது காரணங்கிறது அதான் தெரியவில்லை. அதுக்காக தான் அதிகாரிகள் நீங்கள் பார்த்து இது என்ன காரணம், ஏன் இப்படிலாம் விவசாயம் இப்படி ஒடிப்படுது, இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். அது என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஐயா, எங்களுக்கு சித்திரை மாதத்துக்கு மேலே கணக்கு பண்ணி விதை உழுகுற வரைக்கும் 40,000 ரூபா வரைக்கும் நெருக்கி செலவாகுதுங்க. இந்த சோளம் இப்படி இருக்குது, பார்க்கக்குள்ள இப்படி இருக்குது. அதை உரித்து பார்த்தா இங்கே நீங்களே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதில் ஃபுல்லாக மணி இருந்தால் தான் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் மூட்டை 30-35 மூட்டை வரும். இதெல்லாம் பார்க்கும்போது 85% இடம் காலியாக இருக்குது, 15% இடம் தான் இருக்குது. அதனால் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் சார். மானாவாரி சாகுபடியிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்தே இந்த ஆண்டு முழுவதும் இவர்களது குடும்பத்தின் வாழ்வாதாரமாக உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட வேளாண்மை துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து இவ்வகையான பாதிப்புக்குள்ளான மக்காச்சோள வயல்களை ஆய்வு செய்து அவர்களுக்கான உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும். விவசாயிகளும் பயிர் காப்பீடு திட்டத்திலும் சேர்ந்துள்ளனர். எனவே பயிர் காப்பீடு திட்ட தொகையும் அவர்களுக்கு உரிய காலத்தில் கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாகும். சத்தியம் செய்திகளுக்காக சன்னாவூர் கிராமத்திலிருந்து பி. ராம்குமார்.